வணக்கம் நண்பர்களே, தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. உங்களோட ஒரு தகவலை பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். முன்னாடினா முற்காலங்களில் ஒரு மனிதனை கணிப்பதில் இன்னொரு மனிதருக்கு பெரிய சிக்கல்கள் இருந்ததில்லை. குறைந்தபட்சம் ஒரு 50% ஒரு மனிதனை கணித்து விடுவார்கள். காரணம், அந்த நுண்ணறிவு அவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும் அல்லது காலப்போக்கில் ஏற்படுகிற அனுபவ பயிற்சியினால் இருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு மனிதனை கணிப்பதற்கு என்று ஏதேனும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறதா அல்லது எந்த மனிதர்களிடத்தாவது அது போன்ற ஒரு திறன் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. காரணம், இந்த திருப்பூர் ஒரு சமீபத்தில் திருமணமான ஒரு பெண் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார், தற்கொலை செய்திருக்கிறார். எனக்கு எழும் கேள்வி என்னவென்றால், இந்த திருமணத்திற்கு மூலாதாரமாக ஒருத்தர் இருந்திருப்பார். நான் அவரை குற்றம் சொல்ல வேண்டும், ஒரு மனிதர் மீது அபாண்டமான பழி சொல்ல வேண்டும், வீண் பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. ஒரு மனிதர் இருந்திருப்பார். அவர்தான் இந்த பெண் வீட்டாரையும் அந்த மாப்பிள்ளை வீட்டாரையும் சேர்த்து வைப்பதற்காக ஒரு புரோக்கராக கூட இருந்திருப்பார். கல்யாண தரகர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் ஒன்றும் இழிவில்லை, இருந்திருப்பார். அல்லது உறவினராக இருந்திருப்பார். இருதரப்பில் ஏதேனும் ஒரு தரப்பிற்கு உறவினராக இருந்திருப்பார். பொது மனிதராக கூட இருந்திருப்பார். ஆனால் இன்று சமூக வலைதளத்தில் இறந்து போன பெண்ணினுடைய தாயார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். மிக கூர்ந்து கவனியுங்கள். அந்த பையன் ஒரு சைக்கோ, டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆபாசமான படங்கள், அருவருப்பான படங்களை பார்த்துவிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால தான் என் பிள்ளை இறந்து போயிருக்கு. மிக குறிப்பாக சொல்வதற்கே மிக சங்கடமான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். ஆணை இல்லாமல் வர வேண்டும் அறைக்குள் அப்படின்லாம் சொன்னதாக அந்த தாய் கதறது பொதுவெளியிலே இருக்குது, சமூக வலைதளங்கள் இருக்குது. அப்போ அந்த பையனுக்கு ஏதோ மனக்குறை இருந்திருக்கிறது. ஒரு மனிதனை கணிப்பதில் ஏற்படும் தவறுகளா அல்லது மற்றவர்கள் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரனாக அவன் இருந்திருக்கிறான். மற்றவர்கள் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சைக்கோபேத் என்று சொல்வார்கள் அல்லவா, கொடூரன் என்பதுதான் எனக்கு தெரிந்த தமிழ் வார்த்தை. அப்படி இருந்திருக்கிறானா தெரியவில்லை. ஆனால் எங்கோ சமூகத்தில் நுண்ணறிவு குறைந்து வருகிறது. இந்த சம்பவம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. தொடர்ந்து உங்களோடு உரையாடுகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோக்கள் போட்டால் உங்களுக்கு சேரும். தொடர்ந்து சமூக விஷயங்களோடும் மற்ற அரசியல் விஷயங்களோடும் உங்களோடு உரையாட காத்திருக்கிறேன். நன்றி.